ஹாய் காய்ஸ், இதுதான் சிப்ஸி பூ. இந்த சிப்ஸி பூவை வச்சு பிரைடலுக்கு நம்ம ஃபிளார் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன பண்ணும், ஒவ்வொரு பஞ்சா ஒரு பஞ்ச் எடுத்து இது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பஞ்ச், இந்த மாதிரி பஞ்சை கட் பண்ணிக்கோங்க. தனித்தனியா கட் பண்ணி ஒரு ஒரு சின்ன பஞ்ச் அளவுக்கு, இந்த அளவுக்கு இல்ல பாத்தீங்களா, இதுல நீங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்குடா, இது ஒரு பஞ்ச். இந்த அளவுக்கு நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து த்ரெட்ல கட்டிக்கலாம். இப்படி த்ரெட்ல நீங்க கட்டிட்டு ஒரு லாக் ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி பஞ்ச் வந்து நீங்க நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து எத்தனை கட்ட போறோம், ரவுண்டா பண்ண போறோமா, சின்னதா பண்ண போறோமா, எவ்வளவு தேவையான அளவு இந்த மாதிரி பஞ்ச் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம பஞ்சஸ் வந்து நான் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது பஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம வந்து தேவையான அளவு இந்த இப்படி ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கணும். இப்போ இது ஒயிட் கலர்ல தான் நமக்கு கிடைக்கும். இப்போ கிளைண்டோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ப்ளூ, ரெட், கிரீன் எல்லா கலர்ஸ்லயும் இருக்கும். ஃபிளார் ஸ்ப்ரே, மாஸ்டர் பிராண்ட்ல வந்து ஃபிளார் ஸ்ப்ரே கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அது எப்படின்னா வெல்வெட் கலர்ல தெரியும் ஸ்ப்ரே. அது வந்து 800 அந்த ரேஞ்சில் இருக்கு. அது இல்லாம நார்மல் ஸ்ப்ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அது என்னன்னா ஸ்ப்ரே பண்ணணும்னா உடனே காயாது. அதே மாஸ்டர் ஸ்ப்ரே வந்து 800 இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ப்ரே நீங்க பண்ணின உடனே இந்த ஃபிளார்ல உள்ள அந்த பெயிண்ட் வந்து உடனே காஞ்சிரும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா 800ல வாங்குற அந்த ஸ்ப்ரே வந்து நல்ல வெல்வெட் லுக் கொடுக்கும். 200லயும் ஸ்ப்ரே கிடைக்குது. அது பாத்தீங்கன்னா கலர் தான் இருக்குமே தவிர வெல்வெட் லுக் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம என்ன காஸ்டியூம் கொடுத்துருக்காங்களோ அந்த காஸ்டியூம் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்ச்லயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியும் இதை ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போறது ஒயிட் கலர்லயே ஃபுல்லாவும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். பிறகு அதுல நம்ம தனித்தனியா கலர் ஸ்ப்ரே கூட பண்ணலாம். அதையும் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அயன் த்ரெட், இரும்புல வந்து கோல்டு கோட்டிங், சில்வர் கோட்டிங், காப்பர் கோட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 கலர் 4 கலர்ல இந்த த்ரெட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த த்ரெட்டை நீங்க வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவு பூ நம்ம தலைக்கு பெரிய ரவுண்டு வைக்க போறோமா, சின்ன ரவுண்டு வைக்க போறோமா, நம்ம எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு இந்த கம்பியை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இதை நீங்க கட் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பஞ்சை ஒரு இந்த கம்பி மேல இந்த பஞ்சை வைக்கிறீங்க. பஞ்சை வச்சுட்டு த்ரெட் எடுத்து ஒரு ரவுண்டு லாக் போட்டுங்க. ரவுண்ட் போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க டைட்டா. இது மாதிரி இந்த கம்பியில ஃபர்ஸ்ட் கார்னர்ல
இந்த பஞ்ச் வச்சு நம்ம லாக் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பஞ்ச். இந்த பஞ்ச் வச்சிருக்கேன் இல்லையா, சேம் அதுக்கு பக்கத்திலேயே இந்த பாருங்க, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பஞ்ச் வைக்கிறேன். நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதுலயும் கொஞ்சம் லாக் போட்டுக்கலாம். திரும்ப another bunch. நீங்க ஒவ்வொரு பஞ்சையும் எடுத்து நீங்க த்ரெட்டால லாக் பண்ணிட்டே வந்தாலே போதும். பாருங்க, இது மாதிரி லாக் பண்ணிட்டே வாங்க. பாருங்க, இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தலையில வைக்கிற அளவுக்கு நம்ம இந்த ரெடி பண்ணிக்கிறோம்.
இது வந்து தலைக்கு வைக்கிறதுக்கு. அண்ட் வந்து ஜடையில வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா செப்பரேட்டா ஒரு பஞ்ச் நம்ம ஜடையில வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம், நம்ம ஜடைக்கு வச்சுக்கலாம். ஜடையில ஒரு 6 நான் சொன்னேன் இல்லையா ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா இந்த பிராண்டு தான். இந்த பிராண்டு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் 250 அந்த ரேஞ்சில தான் இந்த பிராண்ட் கிடைக்குது. அண்ட் வந்து இன்னொரு நான் மாஸ்டர் பிராண்ட் சொன்னேன் இல்லையா, அதை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு அந்த பிராண்டோட குவாலிட்டியும் அந்த பிராண்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த கோல்டு ஸ்ப்ரேவை தான் நம்ம பண்ண போறோம் இந்த ஃபிளார்ல. பாருங்க, இது ஃபுல்லா நம்ம கோல்டு பண்ணியிருக்கோம். நம்ம காமனா கோல்டு வைக்கலாம். சாரி என்ன கலரோ அந்த சாரியில ஒவ்வொரு பஞ்ச்லயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்ப 2 கலர் யூஸ் பண்றேன், கோல்டு அண்ட் ரெட் அப்படின்னா ஒரு 4 பஞ்ச் வந்து கோல்டுல கட்டிக்கோங்க, 4 பஞ்ச் வந்து ரெட்ல கட்டிக்கோங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம கட்டும் போது லேயரா உங்களுக்கு வந்து கலர்ஸ் தெரியும். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒயிட் கலரா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், கோல்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். காமன் ஒயிட் கோல்டு வந்து காமன். மற்ற கலர்ஸ் வந்து அவங்க கிளைண்டோட காஸ்டியூம்ஸ் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ண போறாங்களோ அந்த காஸ்டியூம்ஸும் அண்ட் வந்து கோல்டோ இல்ல சில்வர், அதுல பார்டர் வந்து சில்வர் பார்டர் இருக்கு அப்படின்னா சில்வர் வைக்கலாம், கோல்டு பார்டர் இருக்குன்னா கோல்டு வைக்கலாம். அது வந்து டிபெண்ட் ஆன் தி கிளைண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்டிங்ல உங்களோட டவுட்டை கேளுங்க, நாங்க கிளியர் பண்றோம். தேங்க்யூ.